உணவே ஜீவசக்தி, உணர்வே பிரம்மஞானம். அன்பே சிவம், மனமே குரு. குரு பிரம்மசரி நித்யானந்த சாமிகள் ஆட்சியோடும், சித்தர்களுடைய அருளாட்சியோடும், மகான் தத்துவராயருடைய அருளாட்சியோடும், உடுமலை பிரம்மஞான குழு பாடசாலை சார்புகளி என்னுடைய சார்புகளை அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். எனக்கு புண்ணியம் எப்போ கிடைக்கும்? எனக்கு முக்தி மோட்சம் கிடைக்குமா? இப்படி ஒரு சந்தேகம். கண்டிப்பாக கிடைக்கும். எப்போ கிடைக்கும்? தர்மம் செய், எல்லாத்துக்கிட்டையும் அன்போடு இரு, ஒழுக்கமாக வாழு. மனித நேயமே மாண்பு, உயிர். மனித நேயமே மாண்பு, ஒழுக்கமே உயிர். ஜீவகாரணியமே என்னுடைய கொள்கை. எந்த ஜீவனுக்கும் என்னால் துன்பம் வராது அப்படிங்கிற அந்த ஜீவகாரணிய ஒழுக்கம். இதெல்லாம் கடைப்பிடிச்சி அப்படின்னு சொன்னால் உனக்கு இந்த முக்தி மோட்சம் புண்ணியம் இதெல்லாம் உனக்கு கிடைக்கும். கிடைக்கிறதுக்கு உண்டான வழிவகை பிறக்கும். அப்போ அந்த வழிவகை பிறக்கணுன்னா இப்போ நான் சொன்னதெல்லாம் நீ கடைப்பிடிக்கணும். இதை கடைப்பிடிக்கிறதோடு மட்டும் இல்லை, ஒன்றை நீ மறக்கணும். ஒன்றை நீ மறக்கணும்னா என்ன? உன்னுடைய உடம்பை மறக்கணும், உயிரை நினைக்கணும். உன்னோட உடம்பை மறந்துட்டு உன்னோட உயிர் மேலே நினைவை வைக்கணும். அப்போ இந்த உயிர் எப்படி இருக்குதுன்னா காற்றாக இருக்குது, பிராணனாக இருக்குது. அப்போ இந்த பிராணன் மேலே உன்னோட நினைவெல்லாம் அந்த பிராணன் மேலே போக வேணுமே தவிர இந்த உடம்பு மேலே இருந்ததுன்னா, இந்த உடம்பு மேலே உன் நினைவு இருக்கிற வரைக்கும் முக்திக்கும் வழி இல்லை, மோட்சத்துக்கும் வழி இல்லை. இந்த உடம்பை மறந்து உன் உயிர் மேலே உன் நினைவை வச்சின்னா முக்தி மோட்சம் உறுதியாக உண்டு. அதுக்கு கேரண்டி கொடுக்கவும் முடியும். அப்போ அதைத்தான் சொன்னார் வால்மீகி. என்னன்னா, போனதுலேயும் வந்ததுலேயும் மனசை நிறுத்து. நீ போனதுலேயும் வந்ததுலேயும் நீ மனசை புண்ணியம் கிடைக்கும், முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு வால்மீகி முனிவர் சொன்னார். வந்ததிலும் போனதிலும் மனத்தை அப்படின்னு. அப்போ இது வந்தது எது, போனது எது, போனது எது, வந்தது எது? எப்போ இப்படி இருக்குது இல்லையா? அந்த இதில் இந்த மூச்சு போகுது வருது, போகுது வருது. அதாவது இந்த தொப்புளுக்கும் இந்த இதுக்கு மேலே கீழையும் போகுது வருது இல்லையா? இது மேலே உன்னுடைய கவனத்தை வயிற்றுக்கும் கழுத்துக்கும் மூக்குக்கும் ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த மூச்சு மேலே உன்னோட கவனத்தை அப்படி வச்சின்னா உனக்கு இந்த முக்தி மோட்சத்துக்கு வழி பிறக்கும் அப்படின்னு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? இவன் என்ன பண்ணுறான்னா, அது மேலே மூச்சு நம்ம கவனத்தை அது மேலே வைக்காமல் கண்ணை கண்ணாப்புனான்னு விட்டுடுறோம். அதை பற்றி தெரியாமல், எப்படி வைக்கிறதுன்னு தெரியாமல். அப்போ நமக்கு என்ன நடக்குது? சாதாரண ஒரு சின்ன பிரச்சனை நடந்து, சின்ன ஒரு நல்ல சந்தோஷமான விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா நம்ம ரொம்ப ஆரவாரம், ரொம்ப சந்தோஷம். என்னை போல் எனக்கு அமைஞ்ச மாதிரி யாருக்கு அமையலின்னு ரொம்ப குதிக்கிறோம், ஆரவாரம் பண்ணுறோம். இது நமக்கு நடக்காத ஒரு விபத்தோ இல்லை வேறு ஏதோ ஒரு சின்ன விஷயம் நடந்தால் கூட சுத்தமாக சொடுங்கி அப்படியே மட்டையாகிடணும். அப்போ கீழே நம்மளுடைய எண்ணம் எல்லாமே அப்படியே தூளாக போய் மனுஷங்கிற அந்த இதே இல்லாமல் நம்ம ஒன்றும் இல்லாமல் போயிடுறோம். அப்போ மனம் எப்போ அமைதி பெறுதுன்னா, தெய்வம் இருக்குதுன்னு தெய்வத்தை அப்போ தான் நம்ம தெய்வத்தை தேடுறோம். அப்போ இதை இப்படிலாம் இருக்கிறத என்ன செய்யணும்னா, நீ ஒன்றை
உனக்குள்ள இருக்கிற இந்த பிராணன் மேலே, உயிர் மேலே உன்னோட நினைவை வை அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு வந்து பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, முத்து முகமடிய முச்சந்தி வீதியிலே 10ஆம் இதழ் பரப்பி பஞ்சனையில் மேலிருத்தி அத்தைய அடக்கு நிலை ஆறுமில்லா வேலையிலே குத்து விளக்கேற்றி என் கண்ணம்மா கோலமிட்டு பாருன்னு பெரியவர் ஒருத்தர் சொல்லியிருக்கிறார், பெரிய மகான். அப்போது என்ன சொல்கிறாரு, முத்து முகமடிய முச்சந்தி வீதியிலே அப்படின்னா, இந்த முச்சந்தி வீதி எதுன்னா இதுதான். அதாவது புருவ மத்தி தான் முச்சந்தி வீதி. இது புருவ மத்தி மட்டும் முச்சந்தி வீதின்னு சொல்லிட முடியாது, உள்ளே இருக்குது அந்த முச்சந்தி வீதி. அதாவது இந்த காது 2 பக்கமும் போய் ஒரு இடத்துல ஜாயிண்ட் ஆகிடும். இந்த உச்சியிலிருந்து ஒரு பக்கம் வரும், இந்த ஆக்கினத்துலேருந்து உள்ளே ஒன்று போகும் இப்படி. அப்போது நடு உள்ளே இருக்குது அந்த முச்சந்தி வீதி. அதாவது இந்த பாதை, இந்த பாதை, இந்த பாதை. அப்போ இது எல்லாமே சந்திக்கிற இடம்தான் முச்சந்தி. அந்த முச்சந்தி வீதியில் வந்து நீ வந்து பஞ்சனைய வெறி அப்படின்னா உன்னுடைய ஆளுமையை அங்கே காட்டு. முத்து முகமடியும் முச்சந்தி வீதியில் 10ஆம் இதழ் பரப்பி, அதாவது 10 விதமான இது அங்கே இருக்குது. நீ அதில் அந்த இதழை நீ பரப்பு, அதை பரப்புறதுக்கு உண்டான வேலையை செய்ய. அந்த 10 இதழும் விரியும். அது வந்து பெரிய பாடங்கள் வாங்கி, இன்னும் பாடங்கள் வந்து 5வது பாடம், அந்த 7வது பாடம், 8வது பாடம் வாங்கும்போது அந்த அந்த இதழ் எங்கே இருக்குது, அது அப்படின்னா என்னங்கிறது அப்போ தான் புரியும். இப்போ வந்து சொல்கிறதுக்கு தான் இது வந்து இதாகுமே தவிர, அப்போ அந்த மாதிரி அந்த 10ஆம் இதழ் பரப்பி பஞ்சனையில் மேல் நிறுத்தி உன்னோட எல்லா இதுகளையுமே அடக்கி அத்தை அடக்கு நிலை. அப்போ யாருமே நீ இருக்கிற பக்கம் யாரும் இருக்கக்கூடாது. கூட்டம் போட்டு இது செய்கிற வேலை இல்லை, அதனால் யாரும் இல்லாத வேலை இல்லை. அங்கே ஒரு விளக்கை ஏற்று, எங்கே இந்த முச்சந்தி வீதியில் ஒரு விளக்கை ஏற்று. அப்போது அந்த நீ விளக்கை ஏற்றினீன்னா அந்த தெள்ள தெளிவாக அப்போ அந்த பரஞ்சோதி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை பாடி நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது இதெல்லாம் பண்ணினா தான் நமக்கு இந்த முக்தி மோட்சம் மற்ற எல்லாமே வந்து வரும். அது வரணுன்னா பாடம் மூலியமாக தான் வரும். பாடம் பண்ணணும், உபதேசம் வாங்கணும், குரு சொல்கிறபடியெல்லாம் நடக்கணும். எந்த பிரச்சனை வந்தாலும் நான் அதை சந்திச்சுக்கிறேன் அப்படிங்கிற வைராக்கியம் வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்க்குறதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது தான் சொல்ல வேண்டியது. அனைவருக்கும் ஆத்மா வணக்கம்.